சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் சரியான ஆப் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அவர் இன்னைக்கே கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் நேத்து என்ன சொன்னீங்க, அதாவது கண்ணை வந்து மூடிக்கோங்களா, அதனால தான் ஆப் அடிக்கிறாரு. அந்த மனுஷன் நேத்து அந்த கிளிப்பை ஆட் பண்ணும் போதே தெரியும் செம்மையா ட்ரிகர் ஆயிருக்காங்க போல. சோ அதனால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா இவங்களை வந்து ஜெயிலுக்கு போட போறாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும். சோ அதான் பிக் பாஸ் சொல்றாரு. அவர் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. ஜெயில் தானே, நம்ம ஜாலியா போயிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஜெயில் இல்ல ஆப்பு, அதுக்கு முன்னாடி வைக்கிறவனுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மொத்த பேரையும் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலை, அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாருக்கான அந்த வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஜெயிலுக்கு போற வரைக்கும் ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டா ஓகே, ஜெயிலுக்கு போற வரைக்கும் நீங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் அது விக்கல் சிக்கிரம் வச்சு பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண சொன்னார்ல, அதுதான் ஹைலைட். அதாவது பிக் பாஸ் நீங்க வந்து வேற லெவல், எப்படிலாம் கண்டென்ட் எடுக்க முடியுமோ அப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா வேற யாராவது கொடுத்திருந்தா கூட நார்மலா போயிட்டு இருக்கும். ஆனா விக்கல் சிக்கிரமா போட்டாங்க பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்ரா திவ்யா விக்கல்ஸ் இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா முட்டிக்கிட்டு இருக்கு. நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா விக்கல்ஸ் பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா இன்னைக்கு கண்டென்ட் எடுக்கிறேன், இன்னைக்கு பெருசா டாஸ்க் இல்லை மாவன, இதை வச்சு தான் இன்னைக்கான மொத்த கண்டென்ட் ஓட போகுது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சரியான சண்டை காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோமோல வந்து சண்டை வந்ததுல மேட்டர் இல்லை, நெக்ஸ்ட் சாண்ட்ரா கிட்ட இவங்க வேலை வாங்க போகும்போது ஆக்சுவலா கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி சாண்ட்ராவும் பிரச்சனை எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பிக்னிக் வந்திருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. விஜய் சேதுபதி நம்மள கேள்வி கேட்க மாட்டாரு, பிக் பாஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஜாலியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போகும்போது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பிக்னிக் போற மாதிரி தான் போவோம் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்றாங்க. ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, எப்படின்னா நம்ம வந்து ஜெயிலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னும் போது ஸோ பிக் பாஸ் யோசிப்பார்ல, என்னடா இது ஜெயில் தண்டனையே திருந்தணும்னு தான் கொடுக்குறது, வருந்தணும்னு தான் கொடுக்குறது, ஆனா எல்லாருமே ஜெயிலுக்கு போற எல்லாருமே அதை ஜாலியா எடுத்துக்கிட்டு போறானுங்க நைட்டு படுக்கிறானுங்க, இல்ல கொஞ்ச நேரம் ஜெயிலுக்குள்ள போக முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்றானுங்க, திருப்பி வரானுங்க, அப்புறம் அதை மறந்துடுறானுங்க. அது வந்து அசிங்கம் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இல்ல எவனுமே இது ஒரு அசிங்கம்னே கன்சிடர் பண்ண மாட்டானுங்க. ஜெயிலுக்கு போறத ஏதோ பாத்தீங்கன்னா அவார்டு வாங்குற ஷோக்கு போற மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா கிளம்பி போறானுங்க. இந்த எஃப்ஜே தான் நினைக்கிறேன், போன வாரம்லாம் ஜெயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் எல்லாம் மாட்டிக்கின்னு அப்படியே ரெடி ஆகிட்டு போறான். டேய் நீ ஜெயிலுக்கு போறடா, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு போற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திவ்யாவும் சரி சாண்ட்ராவும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாரு, நீங்க வந்து எல்லா வீட்டு வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கண்டிப்பா சொல்ற செம்ம அசிங்கமா இருந்திருக்கும். ஏன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று வந்து ஒரு வேலை பண்ணாங்க. நம்மளுக்கு ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயத்தை வச்சு உனக்கு ஆப்படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பண்ணார்ல, தரமான செயல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விக்கல் சிக்கிரம் அங்கதான் ஹைலைட். ஆக்சுவலா விக்கல் சிக்கிரம் பாத்தீங்கன்னா நார்மலா என்ன பேசினாலுமே இங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க. திவ்யா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி திவ்யா வந்து இதை பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி, குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னா குளிச்சுட்டு வருவேன், குளிக்காம வருவேன், உனக்கு என்ன, சரி ஓகே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கீங்களா, ஒன்னு உஷ் உஷ் உஷ்னா விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு விசில் சத்தம் என்னன்னு தெரியும் திவ்யா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயிலுக்குள்ள போற வரைக்கும் சரியான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கும் சாண்ட்ராக்கு திவ்யாவுக்கு உள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஈகோவா போயிடுச்சுங்க. ஆக்சுவலா மாறி அவங்களுக்குள்ள ஈகோ வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்ப எங்க பாயிண்ட் கிடைக்கும் அவங்களை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இங்க திவ்யா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, கொஞ்சம் மூளையும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களால அதை கரெக்டா டெலிவரி பண்ண முடியல. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது பேச தெரியல. நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா வீக்கெண்டும் வந்த வீக்கெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மொக்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயம் அந்த மனுஷன் கேள்வி கேட்கிறாரு, எந்திரிச்சு சார் இது சார் அது சார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கிற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் தெளிவா பேசிட்டு உட்காந்துடணும். போன வாரம் தான் நினைக்கிறேன், அதாவது கேப்டன்சி எப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னதுக்கு, என்னோட கேப்டன்சில நான் கத்திட்டு இருந்தேன், அவரோட கேப்டன்சில அதே மாதிரி தான் கத்துறாங்க. ஸோ என்ன சொன்னாரு ஆனா அவரே பண்ணல அப்படின்ற மாதிரி டக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிடலாம். சார் என்ன கேப்டன்சில வந்து எல்லாருமே நான் வந்து திவ்யா கத்துறான்னு சொன்னேன் சார், நானும் சமாதானம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்களே, ஏமா உனக்கு இன்னும் கேள்வி புரியல, தயவு செஞ்சு உட்காந்துரு அப்படின்னு நம்ம ஈஸியா உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அது எவ்வளவு கிறிஸ்பா ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா கமருதீன் வாரியோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுதுங்க. அதாவது யோசிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா யோசிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றது வந்து அந்த அளவுக்கு சரியா வரல. விஜய் சேதுபதி பார்த்து பயப்படுறாங்களா இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்களால பேச முடியல. சோ அப்படி பேச முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல எப்படி இருக்கணும்னா ரொம்ப அமைதியா அடக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது டிஃபெண்ட் பண்ணி பேசுற அளவுக்கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும், பேசணும் தெரியணும். வீக் டேஸ்ல இவங்க நல்லா தான் பேசுறாங்க,
பேசுறாங்க, ஆனா வீக்கெண்ட்ல பேச மாட்டாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க சாண்ட்ரா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ் எல்லாம் அப்படியே சும்மா பயங்கரமா ஆடுவாங்க, ஆனா வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்டிங் ஒன்று போடுவாங்க. அதாவது நான் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப வந்து பயந்துட்டேன் சார். அந்த ரியாக்ஷன் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. போன வாரம் போட்டாங்க பாருங்க ஒரு ஆக்டிங், அதாவது பாருங்க சாண்ட்ராவோட கண்ணில் இன்னும் அந்த பயம் இருக்கு பாருங்க அப்படின்னு போட்டாங்க பாருங்க, நல்லா செதர்ட்டேன். எனிவேஸ் இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ள போறது இப்போ பனிஷ்மெண்ட்டே கிடையாது, இவங்களுக்கு அந்த வேலை செய்ய சொல்றாங்களா அதுதான் பனிஷ்மெண்ட். இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி பயங்கரமான ஒரு அசிங்கம் தான் இது. அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறாரு, அந்த மனுஷன் வேணுனதே பண்ணுறாரு. ஏன்னா அவரை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் யாரை வேணா நோண்டலாம், நீங்கள் பிக் பாஸே நோண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அவரே மிரட்டுறீங்களே, நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், உங்கள் கண்ணு அடுத்த சீசனில் மூடிக்கோங்க, திறந்து வச்சிருக்க கண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. உண்மையிலே அந்த இடத்துல யார் பிக் பாஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இருடி நெக்ஸ்ட் நாளைக்கு வந்தாலும் நீ தான் வருவே ஒஸ்ட் பர்ஃபார்மரில், உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். ஐயோ என்னடா இது, வெறும் ஜெயிலுக்கு மட்டும் போட்டிருந்தா நார்மலாக போயிட்டு வந்திருக்கலாமே, இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, நம்ம வந்து அப்போ உண்மையில் நல்லா பண்ணலையோ, இல்லை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். சேம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது விக்கல் சீக்கிரம் இவங்கலாம் சொல்கிறத பண்ணக்கூடாது, அது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு புரட்சி பண்ணுவாங்க. அது மூலியமாக திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி சண்டை கண்டிப்பாக கலவரம் வரும். இது மூலியமாக திருப்பி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் திருப்பி இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு மூடிக்குன்னு இப்பயே பார்த்தீங்கன்னா சொல்கிற வேலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டா கூட தப்பிச்சிருவாங்க. இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவேன், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீ சொல்கிற வேலை செய்ய முடியாது, நான் ஜெயிலுக்குள்ள போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் இதுக்கும் சேர்த்து அடி வாங்குவாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, அதை பிரேக் பண்றேன்னா அப்புறம் நீ யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி விஜய் சேதுபதி கேட்பாரு. எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு ரோஸ்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா பயங்கரமா கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. விஜய் சேதுபதி ஏன் கேள்வி கேட்க மாட்டார், சாண்ட்ரா ஏன் கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே கிளம்பிருச்சு. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்காம இருக்க மாட்டாரு. இந்த வீக் வந்து அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொன்னாங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் இருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி கொஞ்சம் தெளிவா பேசினாருங்க. இப்பதான் லைவ்ல பார்த்தேன். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சாண்ட்ரா தான் சொன்னாரு ஒஸ்டா. அப்போ அவர் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சாண்ட்ரா அதை புரிஞ்சுக்கணும். போன வாரம் வந்து நீங்க இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் பண்ணியிருந்தீங்க, அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது உங்களை வந்து யாருமே குறை சொல்ல, சாரி அந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து அந்த சமயத்தில் முந்தின வாரமா அந்த சமயத்தில் உங்களை யாருமே குறை சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க, அதில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து ஒபே பண்ணுற கெஸ்ட்டை வந்து மதிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்கே கொடுக்கல, இப்போயும் நீங்கள் கெஸ்ட்டை மதிக்காமல் இந்த மாதிரி குப்பை போட்டிருக்கீங்களே, ஸோ அது ஒரு சுத்தமாக நல்லா இல்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். நீங்கள் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு நினச்சி பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ மாதிரி இருந்தீங்க, எனக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க சாண்ட்ரா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என் மனசை மாற்றிட்டேன், நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அதில் வந்து நீங்கள் வந்து சாஃப்டாக எல்லாம் மாறிட்டாங்க, உங்கள் மேலே அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு எப்படி அது மாறும், இப்போ நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த குப்பையை போடுறது, இதெல்லாம் நல்லா இல்லை. ஸோ இது உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசினார். ஸோ இது சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்து பேசுகிற அளவுக்கு சாண்ட்ராவோட நிலைமை பெருகுது, அந்த அளவுக்கு தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே கமருதீன் ரொம்ப தெளிவாக பேசினாப்ல. ஸோ சாண்ட்ரா இதை தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சீக்ரெட் டாஸ்க்னு கொடுத்தப்போ எவ்வளோ வேணா அட்ராசிட்டி பண்ணலாம், எல்லாமே டாஸ்க். நான் கூட அந்த சமயத்தில் சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா எது பண்ணியிருந்தாலுமே அது வந்து சீக்ரெட் டாஸ்க்ல போயிடுங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பண்ணுறது சீக்ரெட் டாஸ்க் இல்லை, இது வந்து நீங்கள் உங்கள் கேம் ஆடுறது. ஸோ உங்கள் கேமையே நீங்கள் வந்து இவ்வளோ மோசமாக குப்பையை போட்டு ஒரு மாதிரி பண்ணுறீங்களே, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடின கேம் சரி தப்பு அப்படின்றத தாண்டி அது ஒரு லெவல் மேலே போயிச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ அவங்க வந்து ஒரு வேலை செய்ய முடியாது சொல்கிறது இது எல்லாமே ஓகே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு ஃபன்ன்ற ஒரு டாஸ்கில் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்லேருந்து கொஞ்சம் வந்து வன்மத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நம்மளுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷோ எங்கேஜிங்காக இருந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நேற்று எபிசோட் வந்து எங்கேஜிங்காக இருந்தது, முந்தானேத்து அதாவது டியூஸ்டே வெனஸ்டே எபிசோட பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது நேற்றுக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது, நான் இது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் அந்த கண்டென்ட் வைஸ் எதுக்காக அந்த கண்டென்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மாதிரி சண்டை ஒரு கலவரம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த கண்டென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. ஸோ கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ விக்கல் சீக்கிரம் கொடுக்குற அந்த வேலை இருக்குல்ல, அந்த டாஸ்க் எல்லாம் இவங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோல வருது ப்ரோ கண்டென்ட், கண்டிப்பா சாண்ட்ராக்கும் விக்கல் சீக்கிரமுக்கு சண்டை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.